வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு ஆனுவல் லீவில் ரூமில் இருக்கிறதுனால சரி நோம்பு துறக்க நம்மளாம் செஞ்சு சாப்பிட்டு பார்ப்பேன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன முயற்சி எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன செய்ய போகணுன்னா நெய்ச்சோறும் மீன் சால்னாவும் வாங்க பார்ப்போமா எப்படி செய்வோண்டே. தேவையான பொருட்கள்: வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணிட்டேன், உள்ளே பார்த்தீங்கன்னா மசாலா போட்டிருக்கேன், மீன் மசாலா. அப்புறம் பூண்டு சுத்தம் பண்ணி கட் பண்ணியாச்சு. சின்னதாக அழகாக ஜிஞ்சர் எப்போவுமே நான் இப்படி சேர்ப்பேன். வெண்டைக்காய், தக்காளி ரெடியாக இருக்குது, எல்லா விதமும் ரெடியாகி மீன் அழகாக ஊறுது. அப்படியே பாருங்க, சூப்பராக அப்படியே 2 பீஸ் தான் ஊறிக்கிட்டு இருக்கு மீன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாமான்லாம் இப்போ தான் வாங்கிட்டு வந்துங்க, எல்லாத்தையும் போட்டு வெட்டி ரெடி பண்ணி சால்னா வச்சு சோறாக்கி முயற்சி பண்ணி பார்ப்போமே. சும்மா வெட்டியாக ரூமில் உட்காந்து போர் அடிக்குது. லோக்கல் லீவுக்குறான ஒரு 5 நாள் லீவு. அந்த லீவில் ஒரு நாளைக்காவது சொந்தமாக சமைச்சு பார்ப்போன்னு ஒரு ஆசையில் சமைக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா நான் ஒரு 6 மாதம் கேட்ரிங்கும் படித்தேன், அதனால் இவ்வளோ சமையல் தெரியும். எங்கள் ஊரெல்லாம் இப்படி தான் செய்வேன். வெங்காயம் மசாலாலாம் போட்டு நல்லா கையால் பிணைஞ்சு விடும் போது அந்த சாறு இறங்குமா, அப்போ நல்ல சுவையாக இருக்குன்ட்டுருக்காங்க. அடுத்து இதை பார்ப்போம். மீன் சால்னா வைக்க ரெடி. வெந்தயம் எடுத்து வச்சுட்டேன். இதெல்லாம் ஊர்லேயே அரைச்சி வச்ச மசாலா பொடிகள். எண்ணெய் சூடாகுது. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மீன் சால்னாவுக்கு ஃபஸ்ட்டு வெந்தயம் போட்டாச்சு. வெந்தயம் லேசாக மறுகட்டும், ரொம்ப மறுக விட்டுற வேண்டாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கடுகு லைட்டாக வெடிக்கட்டும். அதுக்காட்டி இந்த மசாலா கொண்டு வந்து பக்கத்தில் வச்சுருவோம். எவ்வளோ திக்காக வச்சுருக்கோம் பாருங்கள், ஒரு ஆளுக்கு தானே. கருவேப்பிலை போட்டாச்சு, இடிச்சிருச்சா. இப்போ இறக்குங்க அந்த மசாலா, முடிச்சுங்க. மீன் சால்னா ஆஹா செம்ம வாசனை. தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்க, ரொம்ப வேணாம். நம்ம போடுற மீன் வேகிறதுக்காக தண்ணி லைட்டாக அப்படியே ஒரு கிண்டி அப்படியே இந்த மிளகுலாம் பார்த்தீங்கன்னா மிளகு நான் பூண்டு அதிகமாக சேர்ப்பேன். எல்லா இதுலேயும் பூண்டு அதிகமாக சேர்ப்பேன். காரணம் பூண்டு அவ்வளோ நல்லது உடம்புக்கு. இஞ்சியும் சேர்ப்பேன் நான் அதே மாதிரி. நான் செம்மையாக வந்துருச்சு. அப்படியே என்ன செய்ய, இந்த மீனை கொண்டு போய் மசாலாவோடு வச்ச மீனை அப்படி இறக்கி உள்ளே விட்டுறோம். இறக்கி உள்ளே விட்டுட்டு இவங்க கீழே போனால் தான் நமக்கு மீன் வேவுவாங்க. அதனால் அப்படியே வச்சு முடிஞ்சு. லைட்டாக இங்கே வைத்த மீன் மசாலா கொஞ்சோண்டு இருக்குது, இதுலேயே நம்ம லேசாக ஆடு பண்ணிட்டு தண்ணியை அப்படியே உள்ளே இறக்கி விட்டோன்னு வச்சுக்கேன். இந்த மீன் வேவத்துக்கான அத்தனையான இது வந்துடும். அடுத்து லேசாக கொஞ்சம் கோண்டு தேங்காய் ஆல்ரெடி ஆக்கி இப்படி கிண்டி விடுறதுனால ஒன்றும் ஆகாது. டட்டா போட்டு கிண்டாமல், பிரியாணி கிண்டுற மாதிரி கிண்டாமல் இது லைட்டாக கிண்டி விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே அது வெந்துடும். நெக்ஸ்ட்டு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன், தண்ணியை ஊற்றி அப்படியே கையால் புழிஞ்சு விட்டுக்கிட்டே தான் ரெடி. எப்போதுமே கேப்டன் எப்போது என் கூட இருப்பார். எனக்கு பிடித்த அரசியலில் தங்கமான தலைவர் எனது தலைவர் கேப்டன். அதில் தேங்காய் பால் அப்படி மீன் சால்னா அப்படியே லைட்டாக கொதிப்பேன். தேங்காய் பால் ஆட் பண்ணிட்டேன், லைட்டாக கொதிச்சுக்கிட்டு இருக்குது மீன் சால்னா. அப்படியே சும்மா தலை அப்படி நெய் எண்ணெயெல்லாம் கலந்து அருமையாக கொதிக்குது பாருங்க. இதேமாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்களேன். நோம்பு நேரத்துலாம் நோம்பு வைக்க திறக்கும் போது நாம் செஞ்சு சாப்பாடை செஞ்சு நோம்பு திறக்கும் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக செம்மையாக கொதிக்குது. சால்னா எவ்வளோ ஸ்மெல்லாக இருக்குது தெரியுமா. ஆமாடா, நீனே செஞ்சு நீனே புகழ்ந்துக்கிடான்னு நினைக்கக்கூடாது. ஆனால் நான் செய்கிற ஒவ்வொரு வேலையிலையும் நீங்களும் இன்னைக்கு நைட்டே சமைக்கணும். சகருக்காவது தால்ச்சோறு செய்ய ரைஸ், பாஸ்மதி ரைஸ் நேற்று வாங்கிட்டு வந்தேன். ரொம்ப கம்மியான விலையில் போட்டு தான் கடையில். செம்ம சூப்பராக வந்துச்சு பாருங்கள். மீன் சால்னா அப்படியே ரொம்ப லூஸாக இல்லாமல் அப்படி அருமையாக அப்படியே. நெக்ஸ்ட் நெய்ச்சோறு ரெடி ஆகிடுச்சு. அரிசி வேக வச்சுருக்கேன், எடுத்து குக்கரில் தான் வைக்க போகிறேன். ரெடி ஆகிடுச்சு. பட்டை, கிராம்பு, வெங்காயம் அப்படியே லைட்டாக நெய்யில் போட்டு ஒரு வதக்கியாச்சு. மீன் சால்னா ரெடி. ஆஃப் பண்ணிட்டேன். பூண்டு இஞ்சி சேர்த்துக்கிறது அவ்வளோ நல்லது. ரைஸாக இருந்தாலும் நெய்ச்சோறாக இருந்தாலும் என்னடா இது இல்லாத பழக்கத்தெல்லாம் சொல்கிறான்னு நினைக்காங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். பூண்டு அவ்வளோ நல்லது. அதே மாதிரி இஞ்சி பார்த்தீங்கன்னா அதை விட இன்னும் நல்லது கூட. அப்பா, ஒரு சாப்பாடு செய்யுங்காட்டியும் நான் பாடுற பாடுக்கு சோச்சோங்கிற மாதிரி ஒரு சாப்பாடு செய்யுங்காட்டியும் கஷ்டமாக இருந்தாலும் அதில் உள்ள சுவையை நம்ம சாப்பிட்றோம்ல, அதில் எல்லா கஷ்டமும் போயிடும். செஞ்சு நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். இந்த நோம்பு நேரத்தில் நல்லது. இந்த லைட்டாக அப்படி இதாகிடுச்சு. அடுத்து ஆயில் இறக்கிது, தண்ணி போட்டுறேன். இந்த டப்பாவில் ஒரு டப்பா தண்ணி போட்டேன், ஒரு டப்பா அரிசி போட்டேன். அதுக்கப்புறம் 1.5 கப்பு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ லைட்டாக கொதி வந்தோடனே எடுத்து ரைஸ் குக்கரில் வச்சு விட்ருவோம், எலக்ட்ரானிக் குக்கரில்.
அடுத்து ரைஸ் கரெக்டாக கலைஞ்சி வச்சுருக்கேன். சூப்பரான பாஸ்மதி அரிசி. லேசாக அப்படியே கொதி வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ வந்து நான் ரைஸை வந்து அதில் ஆட் பண்ணிடுறேன். ரைஸ் ஆட் பண்ணியாவது 1 கப் தான் ரைஸ் போட்டேன், ஏன்டா தேவையில்லைங்கிறதுனால. ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு இது லைட்டாக ஒரு கொதிக்கணும். கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து ரைஸ் குக்கரில் எடுத்து வைக்கலாம். அடுத்து ஆட் பண்ண வேண்டியது புதினா மல்லி. புதினா மல்லியை ஆட் பண்ணியாச்சு. புதினா மல்லி எப்போதுமே நம்ம ஆட் பண்ணுவோம். என்ன பண்ணு சொன்னால் சில பேர் அப்படியே மேலே விட்டுருவாங்க. மேலே விடக்கூடாது. அப்படி உள்ள ரைஸோடு அந்த கிண்டி விடும் போது தான் அதனுடைய மணங்கள்லாம் வாசனையில் போய் அங்கே உள்ளே இறங்குமாங்களே. அப்படி கிண்டி விட்டோன்னு வச்சுங்க, இது அவங்க ஏழைக்கு தெரிந்த எள்ளுருண்டை. நமக்கு என்ன தெரியுதோ செய்கிறோம். சுவை நிறைந்த கலவையுடன் நெய்ச்சோறும் மீன் சால்னா எப்படி இருக்கு பாருங்க. கும்முண்ட சால்னாக்கு நம்ம ஒரு பேர் வைப்போமா, கிங் கோங் குங் அப்படிங்கிற மீன் சால்னா. கொதி வந்துருச்சு. நான் இது அப்படியே முள்ள எடுத்துனா சரி, ரைஸ் குக்கரில் வச்சு விட்றேன். ரெடி, ரைஸ் குக்கரில் வச்சுட்டேன். இது அதுக்கப்புறம் அது பார்த்து அதாச்சு நாமளாச்சு ரொம்ப உழக்காம அதை அப்படியே ஃப்ரீயாக விட்டுட்டோம்ல, அவங்க பாட்டு அவங்க வேலையை முடிச்சுட்டு நம்ம கூப்பிடுவாங்க. டே நான் ரெடி ஆகிட்டேன்டா வந்து என்ன ஆஃப் பண்ணுறான்னு சொல்லிட்டு. குக்கு ஆகுறவளையும் வார்மில் தான் இருக்குது. குக்கர் ஆகுறவளையும் அவங்க கண்ட்ரோலில் விட்டுறேன். இப்போ இதெல்லாம் லைட் ஒரு க்ளீனிங் கொடுக்கணும், இல்லாட்டி வந்து உள்நாட்டில் பிரச்சனை வந்துடும். ஏன்டா சுத்தம் பண்ணாமல் வச்சுருக்கீங்களேன்ட்டு ஃபஸ்ட்டு க்ளீனு, அதுக்கப்புறம் வரேன். தாய் குலங்களுக்கு நீங்கள் மட்டும்தான் சமையல் சமையல் கட்டெல்லாம் சுத்தமாக வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்களா மீன் சால்னா ரெடி. எப்படி சுத்தம் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஆண்கள் நாங்களுங்கிறத விட நான் கூட பெருமையாக சொல்லிக்கலாம். சுத்தமாக அழகாக அப்படியே க்ளீன் பண்ணி சமையல் அறையை வைத்து விட்டேன். ரைஸு கொதிச்சுக்கிட்டு இருக்குன்னு கொதி வரல, வருவானாங்குது. வரட்டும், கொஞ்சம் டைம் கொடுப்போம் அதுக்கும் பாவம். இப்போ ஏதோ நமக்கு தெரிஞ்ச அறிவுரை சொல்லுவோம். திட்டுறவங்க திட்டுங்க. ஏன்னா உண்மையிலே சமைச்சு சாப்பிட்றோன்னு பார்த்தீங்களா, அது உண்மையிலே அவ்வளோ நல்ல நம்ம உடம்புக்கு. நமக்கு தெரியும் நம்ம உடம்புக்கு என்ன தேவை, எது அதிகமாக போடக்கூடாது, எதை கம்மியாக போகணும்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். உண்மையிலே அந்த சுவையே வேறு. எவ்வளோ தான் நம்ம லட்சம் கொடுத்து கோடீஸ்வரன் இருந்தாலும் இங்கேருந்து ஃப்ளைட் ஏறி போய் இறங்கி அங்கே உட்காந்து சாப்பிட்டு வந்தாலும் நாம் செஞ்சு சாப்பிட்றாங்க வராதுங்க. இவெல்லாம் என்னுடைய வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. துபாயிலேருந்து கமல் கேவியல்.